ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக் டூ மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் அபிஷன் அவர் நடிச்சு வெளிய வந்திருக்க படம் தான் வித் லவ். அந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸோ படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப ஹீரோவுக்கு வந்து பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொண்ண போய் இந்த காஃபி ஷாப்ல போய் மீட் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லி அனுப்புறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோயினும் போய் அவர் பார்க்குறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல இருக்கிற ஒரு லவ்வ வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. ஸோ எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சஜஷன் சொல்றாங்க. நம்ம ஏன் போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நம்மளோட லவ் இப்ப சொல்லக்கூடாதுங்கிற மாரி. ஸோ போய் பார்த்தாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாங்க? இதுக்கான சொல்யூஷன் என்ன வந்தது? இது எல்லாமே சொல்றது தான் படத்தோட மீதி கதை. ஸோ பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். ஸோ பாசிட்டிவா நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வந்து, நம்ப அபிஷன் அவங்களும், அந்த ஹீரோயின் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஏன்னா, அபிஷன் அவர் வந்து ஒரு டைரக்டரா நமக்கு தெரிஞ்சுச்சு. பட் ஒரு ஆக்டரா இதான் அவரோட டெபியூ மூவி. பட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஒரு அங்கங்க ஒரு எமோஷன்ஸ காட்டுறதாக அந்த லவ் ஆகட்டும், ஒரு ஒரு பயத்தில கலந்த ஒரு ஃபீல் ஆகட்டும், அண்ட் கோவம் வர சீன் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும். ஸோ எல்லாமே வந்து நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்டா அப்படிங்கிற மாரி சொல்ற மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ நீட்டாவே குடுத்துருக்காரு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதர் எண்ட் அந்த ஹீரோயின் லேசப்பட்டவங்க இல்லங்க. போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க உண்மையாவே. ஆரம்பத்தில அவங்க ரொம்ப அழகா கியூட்டா சிரிச்சுட்டு ஒரு மாரி பேசினாலுமே, அந்த பேக் ஸ்டோரியில வந்து அவங்க ஒரு ஸ்கூல் டேஸ்ல ஒரு சின்ன கியூட்டான ஒரு ரவுடி கேர்ள் மாரி, ஒரு கெத்தான ஒரு பொண்ணு மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகா இருந்தது அது பார்க்கறதுக்கு. ஸோ எங்கேயுமே பிசுறு தட்டாம நீட்டா அத வந்து எவ்வளிக்கு எவ்வளோ டெலிவர் பண்ண முடியும், அவ்வளிக்கு அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ நான் பாசிட்டிவா பார்க்குறேன். அண்ட் 2வது பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட அந்த லைனுங்க. நம்ம வந்து எவ்வளோ லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம். ஆ பார்க்காத காதல், பார்த்த காதல், ஒரு தலை காதல், இல்ல ஆட்டோகிராஃப்ல வந்து மல்டிபிள் காதல். ஸோ எல்லா மாரி பார்த்தாலுமே, இது வந்து ஓகே நம்மளோட மிஸ் பண்ண ஒரு லவ்வ நம்ம ஏன் இப்ப பார்த்து சொல்லக்கூடாது? அது எது வேணா இருக்கட்டுமே. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாங்கிற மாரி ஒரு அட்டெம்ப்ட். பிராக்டிகல் லைஃப்ல எந்த அளவுக்கு பாசிபிள்ங்கிறது எனக்கு தெரியாது சத்தியமா. ஆனா ஒரு மூவியா பார்க்கும்போது ஒரு லைன் எடுத்திருக்கிறாங்களே, அதையும் அட்டெம்ப்ட் பண்ணி நம்ம டெலிவர் பண்ணியிருக்காங்களே பார்க்கும்போது, அதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா தான் பட்டுது. ஸோ இது என்னோட 2வது பாசிட்டிவ். என்னோட 3வது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்கூல் டேஸ்ல நடந்த ஒரு ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஸோ, அது ரொம்ப அழகா ஸ்டேஜிங் காட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒரு நம்மளோட ஸ்கூல் மெமரீஸ வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ற மாரி சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஒரு நக்கல், நையாண்டிஸு எப்படி இருந்திருக்கும், அந்த கல்ச்சர்ஸ்லாம் நடக்கும்போது பசங்க இங்க என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ, இந்த மாரியான கலவையான விஷயங்கள். ஸோ, இது எல்லாமே அங்க நடக்கிற சின்ன சின்ன ஒரு கியூட் மொமெண்ட்ஸுங்க. ஸோ, இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அழகாவே நம்மளுக்கு குடுத்தாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ, இது இது வந்து இது ஒரு நான் பாசிட்டிவா நான் கண்டிப்பா பார்க்குறேங்க. அண்ட் 4வது பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, லைக் மத்த டெக்னிக்கல் ஒர்க். ஐ மீன் லைக் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு மியூசிக் ஆகட்டும், அந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே வந்து படத்துக்கு வந்து அந்த ஒரு அ மூவிக்கு, அதாவது லவ் மூவிக்கு என்ன மாரியான ஒரு ஸ்க்ரீன்ஸ் தேவை, என்ன மாரியான பிரசன்ஸ் தேவை, பிரசன்டிங் ஸ்கில்ஸ் தேவைங்கிற மாரி ஒரு நீட்டா அழகா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் எதுவுமே குறை சொல்ற மாரி இல்ல. ஸோ இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ்ஸ். இன்னொரு பாசிட்டிவ் சொல்ல மறந்துட்டேன். லைக் த கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது மெயினா பார்த்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின் இவங்க தான் படம் ஃபுல்லா உங்கள டேக் ஓவர் பண்ணுவாங்களே. ஏன்னா வேற யாரும் பெரிய கேரக்டர்ஸே இருக்காது. ஆனா இத தவிர ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் வருவாங்க. அந்த கேரக்டர்ஸ இவங்க சூஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ப ஹீரோவோட அக்காவா வர கேரக்டர்ஸ் ஆகட்டும், நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டா வர ஒரு கேரக்டர் ஆகட்டும், அண்ட் ஸ்கூல் டேஸ்ல வந்து ஹீரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தன் இருப்பான். அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு மனக்கஷ்டம் மாரிலாம் நடக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும், ஒரு ஜூனியரா வர ஒரு ஜாஃபர்ன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும். ஸோ அப்புறம் டீச்சரா வர நம்ம சரவணன் கேரக்டர் ஆகட்டும். ஸோ இந்த மாரி ஒரு ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 4, 5 ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து எவால்வ் ஆகி வருமே சுத்தி இவங்கள. அது எல்லாமே சூப்பராவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜிங்கும் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்ப இது எல்லாமே நான் பாசிட்டிவா பார்க்குறேன். நெகட்டிவ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதே இந்த கதை சொன்னேன்ல, இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஒரு ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான். ஆனா படமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 1/2 ஹவர்ஸ் கிட்ட டிராவல் ஆகுது. அதுவே நம்மளுக்கு ஒரு சலிப்பு தட்டுது. ஏன்னா, லவ் ஸ்டோரி வரும்போது ஒரே சீன்ஸ் மாரி ரிப்பீட்டடா ஆவற மாரி இருக்கு. சுத்தி, சுத்தி ஒரே இடத்துல ஓடுற மாரி இருக்கு. இதுதான் நடக்க போதுங்கிற மாரி நம்மளுக்கு ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ற மாரி இருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ! இன்னும் ஒரு 10 12 மினிட்ஸ் படத்த ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ! இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா, எங்கேஜிங்கா நம்மள கொண்டு போயிருக்கலாமோ! அப்பிடிங்கிற மாரி தாட் எனக்குள்ள வந்தது. ஸோ நான் அத வந்து நான் ஒரு நெகட்டிவா பார்க்குறேன். அண்ட் 2வது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ, ஹீரோயின்ஸ் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ராவல் இருக்குன்லாம் சொல்லியிருந்தேன். ஆனா, அவங்க 2 பேருக்குள்ள வந்த கெமிஸ்ட்ரி, அந்த ரொமான்ஸ் ஏன்னா படமே ஒரு லவ் ஸ்டோரி. இவங்களுக்கு எப்படி லவ் வந்தது? என்ன மொமெண்ட்ல வந்தது? எப்போ அவங்கள ஸ்பார்க் வந்தது? ஸோ இது எல்லாமே இது ஏதாவது ஒண்ணு எஃபெக்டிவா சொன்னா தானே அந்த மூவியோட நம்மளோட கனெக்டும் பண்ண முடியும்.
ஆனா, அது இல்லாம ஒரு ஒரு த்ரூ அவுட்டா ஜஸ்ட் பார்த்தாங்க, பேசினாங்க. 2 பேருக்குமே ஒரு மாரி லவ் வந்த மாரி தான் காட்டுறாங்க. அது அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க தவிர, அந்த மொமெண்ட் எங்க வந்தது? அந்த ஒரு ஃபீல் எங்க வந்தது? அது எனக்கு எங்கேயுமே தெரியலங்க. அந்த மாரி ஒரு சொன்னாங்களா மாரி யோசிச்சா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஸோ அது ஒரு நான் நெகட்டிவா பார்க்குறேன். அண்ட் அதே மாரி ஹீரோ வந்து படத்துல வந்து ஒரு 2, 3 சீன்ல வந்து அப்பா வந்து திட்டிட்டே இருக்கிற மாரி தான் சில டயலாக் வரும். அவர் இது செஞ்சாரு அதனால எனக்கு புடிக்கலங்கிற மாரி. பட் அது இன்னும் ஸ்ட்ராங்கா இந்த சீன் மூலியமா கன்வே பண்ணியிருக்கலாமோ! இது நடந்தது அதனால இவன் இது மாரி ஹர்ட் ஆனா, அதனால தான் இவன் இந்த மாரி கோவப்படுறான். அப்டிங்கிற மாரி சொன்னா நல்லாருக்கும். இது ஏன் சொன்னேன்னா, டுவர்ட்ஸ்ல எண்டுல அப்பா வந்து ஒரே ஒரு டயலாக் தான் பேசுவாரு. அந்த டயலாக் உடனே மாறி அப்பா மேல பாசம் வர மாரி, அப்பாவுக்காக நான் இனிமே இது செய்ய போறேங்கிற மாரியும் ஹீரோ சொல்லுவாரு. அது வந்து ஒரு கன்வின்சிங்காவே இல்ல. எனக்கு அவ்ளோ கோவமா இருந்தா, ஜஸ்ட் அந்த ஒரு டயலாக்ல எப்படி கன்வின்சிங் ஆக முடியும்? அதுவும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணுமா? அந்த அப்பா டயலாக்கே இன்னும் கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி, வேற ஒரு ஸ்ட்ராங் மொமெண்ட்ல, ஸ்ட்ராங் ஒரு சிச்சுவேஷன் வச்சு, அது சொல்லியிருந்தா, நீட்டா கன்வே ஆயிருக்குங்குமோ என்னோட ஃபீலிங்கா இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ஒரு நெகட்டிவா நான் பார்க்குறேங்க. ஸோ ஓவராலா படத்த பத்தி கேட்டீங்கன்னா, ஒரு 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 டீசென்ட்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஸ்கூல் அதெல்லாம் இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அண்ட் கொஞ்சம் ஒரு எமோஷனலா கொண்டு போயிருக்க ஒரு செகண்ட் ஹாஃப். ஸோ ஓவராலா வந்து ஒரு ஓகே டூ வாட்ச் ஆன ஒரு மூவி தான் கண்டிப்பா. ஸோ என்னோட வேர்டிக்ட் கேட்டீங்கன்னா, வித் லவ் அஸ் ஆல்வேஸ். ஸோ இன்னொரு வீடியோல சந்திப்போம். அன்டில் தென் பாய்.